எங்க ஊரு, எங்க தெருவு, எங்க வீடு, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? என் மனைவி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. எத்தனை வயசுல கல்யாணம் சார் உங்களுக்கு? 10 years கேப்னு வெச்சுக்கோங்களேன். எனக்கு 23 ஆச்சு. அது அப்படியே சொல்லலாம். இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு வரதட்சணை வாங்குனீங்க? பட் இவங்க அப்பா கல்யாணம் ஆன உடனே நம்ம குடுத்தனம் போகணும் இல்லையா? இல்ல, இவங்களை 3 மாசம் அவங்க வீட்டுல விட்டேன். இவர் ஹாஸ்டல்ல தான் இருந்தார். ஹாஸ்டல்ல இருந்தேன். கல்யாணம் ஆன புதுசுல உங்களோட வருமானம் 2000 கிடைக்கும். 350 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு. 12,000 ரூபாய் கேட்கறாங்க அட்வான்ஸ். 1200 ரூபாய் வாடகை. நான் முதல்ல வாங்கினது குடும்பத்துக்குன்னு பாயத்தலானே மண் ஸ்டவ். அது இன்னும் பொக்கிஷமா வச்சு வச்சிருக்கேன். மனுஷனுக்கு பொண்டாட்டி மேல காதல். ஆனா பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த ஸ்டவ்வோட 40 வருஷமா பத்திரமா அது யாரோ தொட்டா கோவம் வரும். ஆமா. ஊர்ல பாத்தீங்கன்னா லைட் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. அந்த மாதிரி ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு போனேன். பாத்ரூமும் இல்ல. இவர் மட்டும் பார்த்ததுனால மத்தது எதுவுமே எனக்கு குறையா தெரியல. இவங்க கால் தூக்கி இப்படி கால் மேல கால் போட்டு அப்பா அப்படி வந்தாரு. நான் வர்றேன், கால் மேல கால் போட்டு அவ கால் மேல போட்டுட்டா. இல்ல மரியாதை, கால் மேல கால் போடுறதுல என்ன மரியாதை குறையுது? நீங்க ரெண்டு பேரும் சண்டை வந்திருக்கா? சண்டை போடுவீங்க? நல்லா போடுவோம். நீங்க போய் ஒரு கச்சேரிகள் நிகழ்ச்சிகள்ல பாடும்போது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்? ஐயோ, நான் அதுல ஆடி போயிட்டேன். வெயிட் தூக்க மாட்டாரு, உடம்ப மடிப்பாரு. இவர் தண்ணி தூக்கிட்டு வஞ்சல்ல வச்சு ஆட்டுவாரு, சாப்பாடு ஊட்டுவாரு, பூ கூட கோர்த்தாரு எனக்கு தான் கொடுப்பாரு. வெங்காயம் உரிச்சு நறுக்கி வைக்கிறதுலாம் இவர் தான். இன்னைக்கு கூட இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் போடுவாங்க. பொண்டாட்டி தாசன் பாரு எப்படி ஜால்ரா தட்ட. ஆமா, ஏன் பொண்டாட்டிக்கு நான் தாசனா இருக்கேன். என்ன புடவை முடிக்கிறேன்? புடவை முடிச்சதுல என்ன குத்தம் பாத்தீங்க நீங்க? அது விட மாட்டேன். உங்களை முதல்ல பாக்குறப்போ புடவையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல. அந்த புடவை மடிச்சு வைக்கிறதுல உனக்கு என்ன கேவலம்? வெயிட் தூக்க மாட்டாரு, பொண்ணுட்ட வேணா தூக்க சொல்லுவாரு. அவங்களே சார் வெயிட் தூக்க விடல. அது ஏன் மனைவி? அது பொண்ணு இன்னொருத்தர் மனைவியாக போறாள். மல்லிப்பூ பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாசத்துல ரொம்ப பூத்து இருக்கும்ல. அவர் எப்ப பறிப்பாருன்னு தெரியாது, எப்ப தொடுப்பாருன்னு தெரியாது. கொண்டு சரம் அப்படியே கொண்டு வச்சிருப்பாரு. கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி சார் மனைவிக்காக தொடுத்த மல்லிகைப்பூ. மல்லிகை என் மனைவி மயங்கும் பொன்னான மலரல்லவோ. வணக்கம். வணக்கம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 32 வருஷம். ஆனா எப்படி அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் எல்லாமே இருக்க முடியுது? ஒன்னே ஒண்ணுதான், அன்னைக்கு இருந்த அதே அன்பு இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்த அதே காதல் இன்னைக்கு இருக்கு. அதே கள்ளங்கபடமற்று எப்படி இருந்தோமோ அந்த 18-16 வயசுல அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கும். மனசை இளமையா வச்சுக்கணும். எங்க உடம்ப இளமையா வச்சுக்கணும்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. மனசை எப்படி இளமையா வச்சுக்கணும்னா நமக்கு வயசு ஆயிட்டு அப்படிங்கிற நினைப்ப தூக்கி போட்டுடணும். எத்தனை வயசுல கல்யாணம் சார் உங்களுக்கு? எனக்கு 23 எண்டா, இவருக்கு கொஞ்சம் லேட் தான். ஆமா, அதனால 10 years கேப்னு வெச்சுக்கோங்களேன். எனக்கு 23 ஆச்சு. அது அப்படியே சொல்லலாம். என்னை விட கொஞ்சம் வயசு 30 ஒரு முடிச்சிருக்கலாமா இல்லையா? நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் படிக்கிற காலகட்டத்தில் என்னோட ஏஜ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கியூட்டா இருப்பேன். அப்போ இன்னும் அப்ப என்னன்னா நிறைய பேர் பின்னாடி சுத்துவாங்களா, இது 10 11 நான் அதை கண்டுக்கலன்னு வைங்களேன். அதனால இவர் எழுதியிருப்பாரான்றது எனக்கு தெரியல. ஆமா, ஏன்னா இந்த கையெழுத்தா எழுதுறது இல்லை, இந்த கையால எழுதுறது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்த உடனே என்ன தோணுச்சு சார்? எப்ப பாத்தீங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மியூசிக் டிபார்ட்மெண்ட் அங்கே நின்று பேசிட்டு இருக்கோம். நான் என்னோட ஜூனியர் பசங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் மயில் போகுதுடா அப்படின்னா, அந்த பக்கம் ஒரு எம்டி இடம் இருக்கு, அங்கே புல்லெல்லாம் இருக்கு, செடிகள்லாம் இருக்கு. ஒருவேளை அங்கே தான் மயில் வந்திருக்கோ அப்படி. எங்கடா மயில் போகுதுன்னு சொல்கிறான் உன்னையும் காணும். அண்ணா என்னண்ணா இப்படி இருக்கீங்க நீங்க? அவன் நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணை சொல்கிறான்னா அப்படின்னா. அந்த மயில் தான். ஆமா, டிபார்ட்மெண்ட் யாரா மயில்? இந்த போறாளே அவ பேரு அனிதா, இப்பதான் சேர்ந்துருக்கா. அவ வந்து அவளை பார்த்து மயில்னு சொல்லிட்டு போறானா. ஏய், இங்க எப்படிடா நம்ம டிபார்ட்மெண்ட் பொண்ணு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறவன் கேள்வி பண்ணலாம், கிண்டல் அடிக்கலாம். ஆமாண்ணா, அது கண்டிப்பா கேட்கணும்ண்ணா. ஏய், அது எப்படா அடிக்கலாம்? நாமளோட கிண்டல் பண்ணணும் அப்படின்னு அவன் பயங்கர சிரிக்கிறான். அண்ணா என்னண்ணா, அப்பதான் முதல்ல பாக்குறேன். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? பண்ணா என்னன்னா
அந்த கஞ்சி போட்ட காட்டன் புடவை. நான் காட்டன் சாரி பைத்தியம் ரொம்ப. அதுல வந்து பர்பிள் கலர்ல அந்த புடவை இருந்தா, செப்பல் வந்து செருப்பு வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். ஈவன் ஸ்டில் எனக்கு ஒரு பைத்தியம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்ல, ஈவன் அந்த டிசம்பர் பூ பருப்பு கலர்ல இருக்கும், அந்த பூ கூந்தல் இருக்கும். இல்ல எப்படி ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமா ஆமா. அவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு டெசிஷன் குருட்டுத்தனமா எடுப்பீங்க இல்லையா? ஆமா. ரெண்டு சமூகம் வேற கல்ச்சர், நீங்க நார்த் இந்தியன், அவர் தமிழ் அப்படிங்கும் போது அந்த ஒரு இடம் மாறின அந்த டே, அந்த நிமிஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஆமா. அது வந்து அதாவது இவர் வந்து 2 இயர்ஸா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணிட்டு வந்தேன், வேண்டாம் சார் வேண்டாம், நமக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களேன்னு கிடையாது, யாரையும் பண்ணிக்க போறது இல்லை. எனக்கு இந்த மியூசிக்ல ரொம்ப சாதிக்கணும்ன்ற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே, விவரம் தெரிஞ்சதுல இருந்தே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு காலகட்டத்துல இவங்க அப்பா வந்து கூட்டு போயிட்டார், அம்மா குடம் சரியில்லை வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவருக்கு பொண்ணு பார்த்து இந்த பையன் இப்படியே விட்டா இவன் பைத்தியம் ஆயிரும் அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு வீட்டுல அங்க ஊர்ல வச்சுட்டாங்க. எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லாம பண்ணிட்டாங்க. அப்போ சம்திங் மிஸ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த கலகலப்பு, அந்த ஜோக் பண்றது, அந்த பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாமே மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தேன். எங்க வீட்டுல வந்து தீவிரப்படுத்துறாங்க. ஏன்னா நான் செகண்ட், 8 பேர் நாங்க, நான் நம்பர் 2. நான் அப்படியே வேண்டான்னு சொன்னதால எனக்கு அடுத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு உன்னை வந்து இப்படியே வச்சிருக்கிறது அப்படின்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் யாரையோ திருமணம் பண்றதுக்கு இவர் என்ன ப்ரொபோஸ் பண்றாரு, இவர் இசைத்துறையில் இருக்காரு, எனக்கு டீச்சரா இருக்காரு, நம்ம பாடணுன்றது தான் நம்ம எய்ம், இவரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம லைஃப் லாங் பாடலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இன்னொன்னு இவரோட திறமை மேல அதீத நம்பிக்கைங்க. சார், இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எவ்வளவு வரதட்சணை வாங்கினீங்க? ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ண காலகட்டம்லாம் வரதட்சணைங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இப்பயும் இருக்கு, பட் அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதாவது ஒரு தங்க சுரங்கமே கிடைக்கிறப்போ ஏன்னா 2 கிலோ தங்கம் கொடுன்னு கேட்பானா, அவன் பைத்தியக்காரனா இருப்பான். பொண்ணு கிடைச்சாலே போதும். இவர் எதுவுமே எதிர்பார்க்கல. பட் இவங்க அப்பா கொஞ்சம் அந்த பேச்சு நடக்கும்போது அவர் வந்து எத்தனை போடுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, அப்போ கிராமத்துல இருக்கிற பெரிய மக்கள், இவர் சொன்னாரு கொஞ்சம் வாய் மூடிட்டு இருங்க, எதுவும் கேட்க கூடாது, இவர் ஒரே சத்தம் போட்டாரு. இது கேட்டதே எதுக்காகனா, கண்டிப்பா சார் சொல்லி இருந்திருப்பாருன்றது என்னோட ஆமா ஆமா ஆமா. ஆனா அந்த காதலை தாண்டி வீட்டுல பெரியவங்க கேட்கும் போது எந்த ஒரு பையன் அந்த பொண்ணை காதலிக்கிறானோ அவங்களோட வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கு நீங்க சொல்லும் போது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் தெரியாது, நிறைய பேர் சொல்றேன். இவங்க கல்யாணம் ஆன உடனே நம்ம குடுத்தனம் போனோம் இல்லையா, இல்ல இவங்களை 3 மாசம் அவங்க வீட்டுல விட்டேன். அப்படியா? இவர் ஹாஸ்டல்ல தான் இருந்தாரு. ஹாஸ்டல்ல இருந்தேன். ஓ, கல்யாணம் ஆன உடனே சார் ஹாஸ்டல்ல, நீங்க ஏன்னா எங்க வீட்டு சைடு பணம் தர்றேன்றாங்க, இதென்ன ஒரு வீட்டு வாடகைக்காகட்டும் எல்லா பர்னிச்சருக்கு எல்லாமே தர்றேன்னு சொன்னாங்க. பட் வந்து வேண்டான்னு மறுத்துட்டேன். ஏன்னா அவங்க கொடுத்து நம்ம வாழ்க்கையில இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்தா கூட என்ன தெரியுமா, நாங்க கொடுத்த காசுல தான் இவங்க வந்தாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, அதனால 0ல இருந்தா எங்க வாழ்க்கையை துவங்கணும். நான் கேட்டேன், உங்க தாத்தா தரேங்கிறாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு. நீங்க நினைக்கிறீங்க நான் வேண்டாம், நானே சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட். கல்யாணம் ஆன புதுசுல உங்களோட வருமானம் ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா அப்படிதான் கச்சேரி ஸ்டார்டிங். அதுல நமக்கு 2,000 கிடைக்கும். நாங்க அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 months வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சுணக்கமா இருந்தது. அப்போ வந்து எங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிச்ச, பத்தியா நாங்க அப்பவே சொன்னோம்ல உனக்கு பெரிய ஜுவல்லரி கடைக்காரங்க கேக்குறாங்க, அவங்க பண்றாங்க, கேட்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டாகதான் எல்லாம். அது உண்மையும் தான். எனக்கு பிக்ஸ் பண்ண மாப்பிள்ளைய வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு என் தங்கச்சிக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மல்டி இதுன்னு வச்சுக்கோங்க, கோடீஸ்வரங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேட்டாக அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. கேட்டாங்கல்ல, நீ வந்து அக்ரி பண்ணல, இப்ப பாரு 3 மாசம் ஆச்சு ஒண்ணுமே இல்லாம இப்படியே எத்தனை காலத்துக்கு இருப்ப அப்படின்ற மாதிரி. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன அதிகமா எங்க கம்யூனிட்டியில் படிக்க வச்ச முதல் ஆள் நான் தான் தமிழ்நாட்டுல. 2வது பாத்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் நீ ஏன் இப்படி ஒண்ணு தேர்ந்தெடுத்த, இது என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ஓப்பனா நான் சொல்லணும்னா என்னன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்தாலும் சாதிப்போன்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்ப என்னன்னா 3 months ஆச்சு, 3 months ஆகி ஒரு கச்சேரியும் இல்ல. நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை நாளைக்கு நான் அம்மா வீட்டுல உட்காந்து சாப்பிடுவேன், நல்லா இருக்குமா? அப்போ அது பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த், அது செப்டம்பர்ல கல்யாணம் ஆச்சு. வேற புது மாப்பிள்ள எப்படி பொண்டாட்டி ஆசாசையா தொரத்தி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதாயிடுச்சுன்னு சொல்லி டிராமா எல்லாம் பண்ணி இல்லையே. 2 பேருக்குமே எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா பிசிக்கலி கிடையாது. ஓப்பனா சொன்னா பிசிக்கலி அந்த என்ன சொல்றது, ஆமா, அதை காட்டிலும் அவருக்கு என்ன பிடிச்சு ஒரு என்ன சொல்றது, இந்த இவர் சொல்லுவார் அடிக்கடி, கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு பெண்ணு இருக்கணும்னு. அந்த மாதிரி தான் என்ன பார்த்தாரு. அது வந்து வேறன்னு வச்சுக்கோங்களேன். அது பிசிக்கலி வந்து அது நேச்சுரலி அது பிற்காலத்துல ஏற்படுறது அதெல்லாம் இருக்கு. பட் அந்த எண்ணத்தோட இல்ல 2 பேருக்குமே. டிசம்பர் வந்தோடனே அப்பதான் அடுத்தது பொங்கல் வருது, நம்ம போய் தூர்தர்ஷன்ல கேட்டா என்ன அப்படின்னு, வாங்க அங்க போயிட்டு கேட்டோம். சரி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தம்பதி சமேதரா வந்து உங்களுடைய டீமோட வந்து பாடுங்க அப்படின்னு. அந்த பொங்கலுக்கு பாடினது தாங்க
அப்படியே டப்பு 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 சூடு அப்படி பிடிச்சது பாருங்க. ஸ்டில் நாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுல விட்டுட்டு நீங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிண்டல் ஆமா பண்ணுவாங்க. என்னடா என்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஆண்டா இங்கே இருக்கிற அப்படின்னு உண்மை சொல்லுவேன். இல்லப்பா இன்னும் கச்சேரிலாம் வரணும், அட்வான்ஸ் இப்போ ஒரு வீடு பார்த்துருக்கிறேன், 12,000 ரூபா கேட்குறாங்க அட்வான்ஸு, 1200 ரூபா வாடகை, 350 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு. அந்த இப்போ பொங்கல் வந்த உடனே கச்சேரி வர ஆரம்பிச்சிட்டு அப்போ ஜனவரி மாதத்தில் பார்த்துட்டு ஜனவரி மாதத்துலேயே நாங்கள் குடி போயிட்டோம். 12,000 ரூபா கொடுத்து போயிட்டோம். நான் முதல்ல வாங்கினது குடும்பத்துக்குன்னு ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ். பாய் தலகாணை வாங்கி அப்புறம் ஸ்டவ். ஆமாம், பாய் தலகாணி மண்ணெண்ணெய் ஸ்டவ். அது இன்னும் பொக்கிஷமா வச்சு பாருங்க. எதுவுமே நீங்க 2 பேரும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்பூன் ஒரு தூள் கூட வேண்டாம். ஒரு காலத்துல நாங்க பெரிய இடத்துக்கு வருவோம், நாங்க காரணமா இருந்தோம், ஒரு துரும்பு கொடுத்தோன்ற ஒரு பேச்சு இருக்க கூடாதுல. யார் கொடுத்தாலும் அது பேரண்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அது இருக்க கூடாதுல்ல. வளரணும் அப்படிங்கிறது. பட் அது ஒரு சந்தோஷம் இல்ல. ஆமா, என்ன சந்தோஷம் சொல்றோம்ல, இப்ப நான் சந்தோஷமா சொல்றோம்ல, அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போட நான் சம்பாதிக்கணும் எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருந்தது. அந்த வீடு எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? பாய் தலகாணி, அடுத்து ஸ்டவ். அப்ப என்ன ஆச்சுன்னா சமைக்கிறாங்க ஒரு நாள், மண்ணெண்ணெய் டின்னு அந்த ஸ்டவ்ல ஊத்தி ஏத்தணும். இவங்க என்ன பண்றாங்க, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது மண்ணெண்ணெய் இல்ல இல்ல. இப்ப கடைசியில கொஞ்சமா அறியல மண்ணெண்ணெய் ஊத்தணும்னு சொல்லிட்டு அந்த திரியில ஊத்திட்டாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா கேஸ்ல சமைச்ச எனக்கு வந்து அந்த ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. சரி மண்ணெண்ணெய் மேல ஊத்தணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபயர் இருக்கும்போது மேல இவர் வெளியில போயிருந்தாரு. அந்த டின்னுல மண்ணெண்ணெய் இல்ல, கடைசி அது 4 சொட்டு 5 சொட்டு தான் இருந்திருக்குது. அதனால பட்டாரம் வெடிச்சதோட போயிடுச்சு. அப்ப அந்த ஸ்டவ் எடுத்தேன், நல்ல வேலை ஒன்னும் ஆகாம காப்பாத்திருக்கேன். அதனால நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு தூக்கி அன்னைக்கு இன்னமும் வச்சிருக்கேன். இன்னும் அது வச்சிருக்கேன், பத்திரமா பாதுகாப்பாரு. அந்த ஸ்டவ் ஆக்சுவலி அந்த ஸ்டவ் வந்து அவர் நன்றி சொல்லிருக்காரு. நன்றிக்காக தான் எடுத்து வச்சிருக்காரு. ஆமா ஆமா, இல்ல ஏங்க அது வெடிச்சிருந்தா மூஞ்சில அடிச்சிருந்தா என்னங்க பெரிய பிரச்சனை, ஃபயர் ஆயிருந்துன்னு வைங்க, நிறைய இருந்து அப்ப பெரிய விஷயம் இல்ல அது. சோ அவரோட கேரிங் அப்படின்றத நீங்க அங்க இருந்தே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? சோ எப்படி எல்லாம் கேர் பண்ணிப்பாரு மேம் உங்களை? காஃபி நான் போட்டுக்கிறேன், நீங்க ஏதாவது வேலையா இருந்தா நான் போட்டுக்கிறேன் விடுங்கன்னு, நோ 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 இரு நான் வரேன் சொல்லிட்டு எங்க ஆபீஸ்ல இருந்தா கூட ஓடி வந்துருவாரு. இப்படி ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது என் மேல கோவம் வந்துன்னு வைங்களேன், நாளைக்கு காஃபி வேண்டாம். ஏன்னா அவருக்கு சென்டிமெண்ட்டுங்க, அந்த காஃபி காலையில் துவங்குறதே அவர் கையால துவங்கணும்ன்றது ஒரு சென்டிமெண்ட் போல இருக்கு. அந்த சென்டிமெண்ட்டை நான் எடுத்துப்பேன். எனக்கு நாளைக்கு காஃபி போட்டு தந்தீங்கன்னா பாருங்க தூக்கி போட்டுருவேன் நானு. ஆனா நான் பேசாம என்னதான் செய்யணும், போடுவாங்க மிக்சிங் எல்லாம் வர சரியா வராது, அது மூஞ்சி அவ்வளவு வச்சு நான் தான் சொன்னேன்ல பேசாம நானே போட்டு தரேன், அது கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அதை வச்சுட்டு அப்ப மறுபடியும் நான் நல்லா போட்டிருந்தாலும் குடிக்க விட மாட்டாருங்க, அவர் போட்டதுதான் நான் குடிக்கணும். அதாவது உங்க வைஃப்க்கு நான் தான் காலையில காஃபி போட்டு கொடுப்பேன். ஆமாங்க, நான் தான் கொடுக்கணும், வேற யாரு கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும். ரொம்ப ஏன் அந்த ஒரு அடமண்டா பிடிவாதமா அவங்க வந்து கோவப்பட்டு வேணான்னு சொன்னா கூட அது எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் அப்படி நம்ம இருக்கிறோம்னு சில நேரம் பைத்தியமே வேண்டாம் சொல்றாங்க, பேசாம இருக்கலாம். மனசு கேட்க மாட்டேன். பாக்குற நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க வீட்டு ஹஸ்பண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லி அதோட ஜோக்கு, கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, குழந்தை மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸே என்ன குழந்தைன்னு தான் கூப்பிடுவாங்க, அடித்தானே கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பேன். கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் சாருன்னு தான் கூப்பிட்டேன் இவரை. இவங்க ஊருக்கு போறோம், அப்போ இவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா லைட் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, அந்த மாதிரி ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு போனேன். பாத்ரூமும் இல்ல. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையா இவர் தண்ணி தூக்கிட்டு வர எல்லாம் பொண்டாட்டி தாசம்பாங்க. ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுவாரு, சாப்பாடு ஊட்டுவாரு, ஸ்டில் இப்ப கூட சாப்பாடு ஊட்டுவாருன்னு வைங்களேன். அதாவது ஃபுல்லா உட்காந்து ஊட்டலன்னா கூட அவர் தட்டுல கை வச்சுட்டாருன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவாரு. 2 பேரும் உட்காரணும் வைங்களேன், அவ சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை பேசிட்டு டக்குன்னு அவளுக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். குழந்தைங்க எல்லாம் இருந்தா கூட இருந்தாலும் ஆமா ஆமா குழந்தைங்களே சொல்லுவாங்க, அம்மாக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த பூ கூட கோர்த்தாருன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுப்பாரு. கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு நீ ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. கணவன் வந்து நினைச்சுக்கிறாங்க சுப்பீரியாரிட்டியா தன்னை நினைச்சுக்கிறாங்க. அந்த சுப்பீரியாரிட்டி கொடுக்கறதே மனைவிதாங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இல்ல கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஆணை காட்டிலும் பெண்கள் ஒருபடி மேல. நம்ம கை தட்டிக்கலாம். இதெல்லாம் இவர் இப்படி பண்றது பார்த்து நிறைய பேர் பொண்டாட்டி தாசன் ஊர் பக்கமே சொல்லுவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், போறான் பொண்டாட்டி தாசன் போறான் பாருங்க, நேரா போனேன், மைக்க பிடிச்சேன், பொண்டாட்டி தாசனே என்ன சொல்றீங்க, அதுல எனக்கு பெருமை தான், எந்த சிறுமையும் கிடையாது. ஏன் பொண்டாட்டிக்கு நான் தாசனா இருக்கேன், அதுல எனக்கு பெருமை தான். உன் பொண்டாட்டிக்கா இருக்கேன், நல்லா யோசிச்சுப்ப. ஏன் பொண்டாட்டி தானடா நான் தாசனா இருக்கேன், இது என்ன உனக்கு, இதுல என்ன உனக்கு வருத்தம்? உன் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடு டீ கொடுன்னு கேட்டிருந்தா நீ யோசிக்கலாம்.
நான் ஏன் என் பொண்டாட்டிக்கு தான் சோறு கேட்குறேன், என் பொண்டாட்டி தான் காப்பி கேட்குறேன், அவளுக்கு நான் சேவை செய்கிறேன், அது என்னோட கடமை. அவளை மனைவி ஆக்கிட்டா, அவள் என்ன புருஷன் ஆக்கிட்டா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறுறோம், அவரோட வேலைகளை பகிர்ந்துக்கிறோம். இதில் உனக்கு என்ன? நீங்க 2 பேர்ல யாரோட காதல் வசதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப மேம் சொல்லும் போது சொன்னாங்க, கிராமத்துல உங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு வசதியும் இருக்காதுன்னு. கரண்ட் இல்ல, ரோடு இல்லன்றதை விட அங்க பாத்ரூம் இருக்காது. அந்த காலத்துல தான் இருந்தது. பட் நீங்க அது வந்து இயற்கையா தான் மண்ணுல பண்ணணும் அப்படிங்கும்போது அது கூட நீங்க அவரை குறை சொல்லல, சொல்லி காட்டல, அங்க போய் மாமியார் வீட்டுல ஸ்டே பண்ணி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவர் மட்டும் பார்த்ததுனால மத்தது எதுவுமே எனக்கு குறையா தெரியல. மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் எப்படி பாத்துக்கிட்டீங்க சார் நீங்க? ஏன்னா அம்மாவே சொல்லுவாங்கல்ல, எல்லா அம்மாக்கும் வந்து பொண்டாட்டிய வந்து புருஷன் பையன் வந்து தாங்கினான்னா பிடிக்காதுல்ல. எங்க அம்மா அப்படி இல்ல. அவங்க சொல்லுவாங்க கோயில் கட்டி கும்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. அங்க இருந்து வரும்போது அனிதா வந்து லட்சுமி திட்டிப்படாத அட்வைஸ் அப்படிதான். அவன் சாதாரணமா இல்ல, அனிதா ஏதாவது கோபமா பேசினாலும் நீ பேசப்படாது, நீ பேசுவ, உன்னை பத்தி நீ கோபக்காரன் எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரி பேசக்கூடாது, லட்சுமி ஆக்கும் அப்படிம்பாங்க. அப்ப இங்க கேக்குறதுக்கு ஒண்ணுமே ஒண்ணும் இல்ல. இல்ல கேட்கறதுக்கும் விட மாட்டாரு இவர். பொதுவா பாத்தீங்கன்னா யாராவது பேசினா கூட நான் பதில் சொல்லவே வேண்டாம், இவரே சொல்லிடுவாரு. அப்பா அப்படி வந்தாரு, எங்க வீட்டு வந்தாரு, கால் மேல நான் வர்றேன், கால் மேல கால் போட்டு அவ கால் மேல போட்டுட்டா. அதுல உங்களுக்கு என்ன அர்த்தம்? நீங்களும் வேணா உங்க கால் மேல போட்டுக்கோங்க. இல்ல மரியாதை கால் மேல கால் போடுறதுல என்ன மரியாதை குறையுது? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அப்படித்தானே, மாமனார் மாமியார் முன்னாடி உட்கார கூடாதுன்ற கிராமங்கள்லாம் இன்னும் இருக்கு. அது செய்யாதேன்னு சொன்னா செய்ய மாட்டேன் நானு. அவரு வண்டர்ஃபுல், அவரு ஃபேண்டாஸ்டிக்கா ஆன்சர் கொடுத்தாரு. கால் மேல கால் என்ன எனக்கு அப்படி வளர்த்திருக்காங்க, வேற வழி. அதுல என்ன மரியாதை குறைவு இருக்கு? பேசுனா மரியாதை குறைவா பேசுனா பேசிட்டாங்க, வணக்கம் சொல்றேன், எல்லாம் சொல்றேன், வணக்கம் எல்லாம் இருக்குல்ல. என்ன முழுமையா மாத்திக்கிட்டேன்ல நானு. இல்ல நான் இப்படித்தான் இருந்தா கூட சொல்றேன், நான் இப்படி இருக்கிறனால தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஒரு தமிழ் கலாச்சாரப்படி நான் இருந்தனால தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்க. அடுத்த தடவையில என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு கால் மேல கால் போட்டா பிடிக்கல, தப்பா நினைக்கிறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் சண்டை வந்திருக்கா? சண்டை போடுவீங்க? நல்லா போடுவோம். Detachable is the attachable. ஏன்னா 2 பேருமே பார்க்கும்போது சூப்பர் எனர்ஜியா இருக்கு. அதே மாதிரி டபடபடபடன்னு எதுக்காச்சும் சண்டை. ஆமா ஆரம்ப காலத்துல எல்லாம் நான் பேச மாட்டேன், நான் பேசாம இருந்தா சரிப்பட்டு வராது, பேசுற இடத்துல பேசிதான் சொல்லிட்டு அவருக்கு அவர் ஒண்ணு பேசினா 2 பேசுறேன் இப்போ. ஆமா சண்டை கேட்ட காரணம் என்னவா இருந்திருக்கும் வீட்டுல? அது என்னன்னா எங்க வீட்டுல வளர்க்கப்பட்ட குரல் வசதி பேசாத மாதிரிதான் வளர்த்தாங்க. என்ன யாருமே குரல் வசதி பேசக்கூடாது அந்த மாதிரி. முத இவர் குரல் வசதி எனக்கு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கண்ணில் தண்ணியே வந்து நிக்கும், இன்னும் இப்படி பேசுறாரு இவர், லவ் பண்ணும்போது மெதுவாதான் பேசுறாரு. அவரோட ஸ்லாங் கொஞ்சம் சத்தமா சொல்றாரு. ஆமா, சீக்கிரம் கிளம்ப வேண்டியதானே நீ அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரு. அது கிளம்புற நேரத்துல சொல்லுவாரு. என்ன பண்ணுவேன், பெருசா எனக்கு பெரிய ஆயுதமே என்னன்னா அமைதிதான், பேசவே மாட்டேன். இவருக்கு என்னன்னா அந்த அமைதி பிடிக்காது, சண்டை போட்டாலாம் சும்மா இருப்பாரு, ஆனா நான் அமைதியா இருந்தா சுத்தமா பிடிக்காது. அதை பேச வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பேச வச்சிருவாரு. வீட்டுல சமைக்கிறதுல நான்வெஜ்ஜோ இவர் மாசத்துல ஒரு 4 நாளாவது சாப்பிடுவாரு. அப்ப என்னன்னா நான் சமைக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாருங்க. அமைதியா இருந்துகிட்டு சமைச்சு முடிச்ச பின்னாடி ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு அது கூட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடும்போது முதவே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு. உண்மையிலேயே சமைக்கிறது வந்து தெரியாம முன்னாடியே ஆர்டர் போட்டுருவேன். அது போய் சொல்றாரு, நறுக்கி வைக்கிறதெல்லாம் இவர் தான். நான் இப்ப கூட கத்தியத்தோட விட மாட்டாரு, நீ கைய நறுக்கிப்ப கொண்டா அப்படின்னு எனக்கு எல்லாம் வெங்காயம் உரிச்சு நறுக்கி வைக்கிறதெல்லாம் இவர் தான். இன்னைக்கு கூட ஏன் சார் அது கையை நறுக்கி போயிட்டு தேங்காய் துருவது விட மாட்டாரு. 9:30 எல்லாம் தேங்காய் துருவல், காய் நறுக்கி, வெங்காயம் வெட்டி, அது மாங்காய் எல்லாம் வெட்டி, முருங்கைக்காய் எல்லாம் அரிஞ்சு வச்சு எல்லாம் ரெடியா இருக்கும். இல்ல அது அவங்க காய் வெட்டினா கை வெட்டிடுவாங்கன்றது அது என்ன கான்செப்ட்? இல்லைங்க ஒரு நாள் கூட நான் சொன்னது இல்ல. வெட்டிட்டா கூட இவர் பதறுவாருன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துருவேன். இவர் நான் வெட்டிப்பேன்னு இவரா கற்பனை பண்ணிப்பாரு. நீங்க இது வரைக்கும் நம்ப மாட்டீங்க, எனக்கு கேஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியாதுங்க. கூட சொல்லி தர மாட்டேன்னா சொல்லி தர மாட்டேன். சார் பொண்டாட்டி எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? இதான் நான் சொல்லுவேன், என்ன இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, நான் எங்க போய் தனியா என்ன பண்ணுவேன் அப்படி எப்படி? அவர் அவ்வளவு செல்லமா உங்களை வளர்த்திருக்காரு. அதுதான் இப்ப எனக்கு கவலையா இருக்கு. என்ன ஒரு நாள் இங்கே போயிட்டோம்னா இங்க இதே பிரச்சனை தான். அது அந்த ஏசி வேலை செய்யல, அது என்னன்னே தெரியல அப்படிம்பாங்க. ஒண்ணுமே இல்ல, அந்த ரிமோட்டை பேட்டரி எடுத்துட்டு மறுபடியும் போட்டா வேலை செய்யும். அப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப்ஸ் வந்தா கையை பிடிச்சிட்டு தான் கூட்டம் இரு
அப்படின்னு நிறுத்திட்டு அப்புறம் ஸ்டெப்ஸ் கீழே இறங்கிட்டு அப்புறம் என்ன கூட்டு போவாரு. அப்படியா? எங்க போறாங்க ஃப்ளைட்ல போனா நான் முன்னாடி போயிட்டு அப்படி கையை பிடிச்சி கிராஸ் பண்ணோம்னா ஃபாரின்ல எல்லாம் நான் கையை பிடிச்சிட்டு தான் கூட்டு போவாரு. சோ கியூட். இவரு நீங்க வந்து காதலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணது வந்து 100 இல்ல 100% சரி. உண்மை இல்லையா? ஆமா ஆமா. இது மாதிரி மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா கேரிங்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் மஸ்ட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதான் இவர் கொஞ்ச நேரம் இல்லைன்னா எனக்கு ஐயோ எனக்கு இது நான் பதட்டம் ஆறேன், ஏதாவது ஆச்சுன்னு நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆமா, அது சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா நான் ஊருக்கு போவேங்க. அப்பதான் அந்த பூட்டு வேலை செய்யாது, பூட்டு வேலை செய்யாது, ஏசி வேலை செய்யாது, மோட்டர் அங்கே ஆஃப் ஆகிடும். அது இப்போ எல்லாம் எனக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் வீட்டில் இருந்தா எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. இல்லைண்ணா என்ன வெயிட் தூக்க விட மாட்டாருங்க. லக்கேஜ் கேரி பண்றதுக்குள்ள இவர் வேணா 4 வேணா தூக்கிட்டு வருவாரு, பொண்ணுட்ட வேணா தூக்க சொல்லுவாரு. நான் இப்ப கூட சத்தம் போட்டேன், துபாயில இருந்து வரும் அவளை மட்டும் பாவம் அவளை தூக்க சொல்றீங்களே, என்கிட்ட ஒண்ணு கொடுத்தா என்ன அப்படின்னதுக்கு ட்ரைனிங் ஆகணும்ப்பா. யாரு பொண்ணு? ஆமா, நான் ட்ரைனிங் ஆகக்கூடாது. அவங்களே சார் வெயிட் தூக்க விடல. அது ஏன் மனைவி, அது பொண்ணு இன்னொருத்தர் மனைவி ஆக போறாள். தப்பு தப்பு தப்பு. இன்னொரு இடத்துக்கு போயிட்டா கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதுக்கு பின்னாடி ஏதோ உண்மையான காரணம் என்ன? பொண்ணு இல்ல இல்ல பொண்ணு ட்ரைனிங்ப்பா, அவளை கஷ்டப்படுத்தல. ட்ரைனிங் ஆகக்கூடாதா? இன்னும் இந்த வயசுல இனிமே அங்க போய் ட்ரைனிங் அது அப்பயே ஆயிருக்கும். இல்ல சார் உண்மையான காரணம் என்ன வெயிட் தூக்க கூடாதுன்றது? வெயிட் தூக்க கூடாதுன்றது விழுந்துட்டான்னா மறுபடியும் பிரச்சனைங்க, நான் தானே கவனிக்கணும். அதுல ஒரு செல்ஃபிஷ் இருக்கு. இல்ல இப்ப ஒருவேளை அவங்க வந்து சிசேரியன் சொல்லிருக்காங்க டெலிவரி, அதனால வெயிட் தூக்க கூடாது. இல்லைங்க, வெயிட் தூக்குனா நடக்கிறது முடியாது, இப்படி இப்படி நடப்பா, பாக்குறதே கஷ்டமா இருக்கும். அது சூட்கேஸ் முடியாம தள்ளிட்டு வரும்போது எனக்கு மகா எரிச்சலா இருக்கும். என்னடா அது குட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன். கஷ்டப்படாதீங்க. ஆமா, அது வந்து ஒண்ணு மனசு கஷ்டமாவும் இருக்கும், இப்படி தூக்க முடியாம கஷ்டப்படுத்தணும் இரிட்டேட்டிக்காவும் இருக்கும். ரெண்டும் தீரணும்னா அதை நான் செய்யணும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், கஷ்டப்பட்டு 2-3 சூட்கேஸ் தூக்கிட்டு ஃபாரின் போகும்போது அந்த ஹேண்ட் பேக்கேஜ் இருக்குல்ல, அதுங்க இது இங்க ஒண்ணு மாட்டிப்பாரு, இது தூக்கிட்டு வருவாரு, இது இங்க ஹேண்ட் பேக்கையும் வாங்கி மாட்டிப்பாரா? உங்க ஹேண்ட் பேக்கையும் வாங்கி மாட்டிப்பாரு? ஆமா, ஐயோ எடுக்காதீங்க, நீங்க அட்டு போறீங்க, நீ இவ்வளவு வெயிட் லேடிஸ் ஹேண்ட் பேக் மாட்டிப்பாங்க. நான் மாட்டிட்டு நான் தான் வெட்கப்பட்டு புடுங்குவேங்க. என்கிட்ட புடிப்பாங்க, சீரியஸ்லி கொண்டாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆண்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும், எந்த லக்கேஜ் வேணா தூக்குவாங்க, ஆனா லேடிஸோட ஹேண்ட் பேக் தன் மனைவியோட ஹேண்ட் பேக் தூக்க மாட்டாங்க. ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும்போது ஈகோ ட்ரிகர் ஆகும் இவரு. அதுல என்ன ஈகோ? ஸ்டேஜ்ல இருந்து இறங்கும்போது தூக்கிட்டு போவார், கொண்டாங்க இங்க எல்லாரும் பாக்குறாங்க, நான் அது போறா. அதுல என்னங்க மத்தவங்களுக்காக வாழலங்க, நான் எனக்காக வாழ்றேங்க. புடவை மடிப்பாரு யாரு இருக்காங்கன்னு மத்தவங்களுக்கு நம்மளோட இசையை கொடுக்கணுமே தவிர இல்லையா, நம்ம வாழ்ற வாழ்க்கையை வந்து அவங்கள்ட்ட எதுக்கு மறைக்கணும்? உண்மையை தெரிஞ்சுட்டு போட்டோம். கச்சேரி முடிச்சுட்டு வர்றோம், ட்ரெயினுக்கு கிளம்பணும், டைம் இல்லை. இப்போ ஒன்று எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, உங்க புடவை பட்டு புடவை இருக்கு, அவங்க சுடிதாருக்கு மாறுறாங்க. நான் டக்குன்னு புடவையே மடித்தேன், எடுத்து மடித்தேன். அவர் அடிச்சுட்டு போக வந்தவர் திறந்துட்டார், ஆனால் ரெடியா டைம் ஆகுது பார்த்துட்டார், புடவை முடிச்சது. பாருங்க, உங்களை அவ்வளவு பெரிய கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, ரூம் கதவை திறந்தா இவர் புடவை முடிச்சு. ஆமா, இருக்காரு. அவருக்கு ஷாக் ஆயிட்டு, என்ன புடவை முடிக்கிறேன், என்ன புடவைலாம் முடி இருங்க சொல்றேன்ட்டு புடவை மடிச்சிட்டேன். வண்டியில போகும்போது சொன்னேன், இப்போ புடவை முடிச்சதுல என்ன குத்தம் பார்த்தீங்க நீங்க? அது விட மாட்டேன். அதாவது ஒரு கணவன் மனைவினுக்கு கல்யாணம் ஆகி அவளை முதல்ல பாக்குறப்ப புடவையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல, அந்த புடவை மடிச்சு வைக்கிறதுல உனக்கு என்ன கேவலம்? அவளை அவர் வாய அடைச்சிட்டாரு, எதுவுமே பேசல. அண்ணன் நான் தெரியாம கேட்டேன். எப்படி 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 ஐயோ நான் இன்னும் செல்ல பிள்ளையா இருக்கேன் இவருக்கு. போக இவரு நிறைய விஷயங்கள் தெரியல. இவரு வந்து ஆண்கள் கணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே போட்டு எழுதலாம். இதெல்லாம் நான் சொல்லுவேன், நிறைய மேடையில சொல்லுவேன், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம இருக்கணும்னா சில விஷயங்களை கடைபிடிங்கன்னு சொல்லுவேன். அது சிரிப்பாங்க எல்லாரும் விழுந்து, நல்லா சிரிச்சிட்டீங்க, ஆனால் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் ஊமையாக இருக்கணும், சில நேரத்தில் குருடாக இருக்கணும், சில நேரத்தில் சொரணை இல்லாதவராக இருக்கணும். இந்த 3 கடைபிடிச்சா சத்தியமா சண்டே வராது. சூப்பர் ஃபார்முலா. இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் போடுவாங்க, பொண்டாட்டி தாசன் இவன் பாரு எப்படி ஜால்ரா தட்டறான். அது பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. நான் இப்பயும் மறுபடியும் சொல்றேன், ஏன் பொண்டாட்டி தான் தாசனா இருக்கேன். ஆமா, ஆமா, இதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. இந்த சந்தோஷத்தை நீ குடிப்பியா? முழுமையான சந்தோஷம். ஏழ்மையாவே இருக்காரு, எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதுல என்ன உனக்கு வருத்தம்? எனக்கு அதான் புரியல. கடவுளை, என் மனைவி என்னதுன்னு சொல்றது நாட்டுல ஒன்னே ஒண்ணு தாங்க இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க. எங்க ஊரு, எங்க தெருவு, எங்க வீடு, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க அக்கா, எங்க அம்மா. எங்க பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? என் மனைவி.
அப்ப என்னதுன்னு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதை கொண்டாடத்துல உனக்கு என்ன வைத்திருச்சல. நீங்க போய் ஒரு கச்சேரிகள் நிகழ்ச்சிகள்ல பாடும்போது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களை ட்ரீட் பண்ணது, வேணா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற சம்பவங்கள் நடந்து முதல்ல கச்சேரி நடந்தது. ஐயோ நான் அதுல ஆடி போயிட்டேன். கச்சேரினா இப்படிதான் இருக்குமோ அப்படின்றது தப்பா முடிவு எடுத்துட்டோம்னா அந்த ஒரு கச்சேரியில் தான் நான் நினைச்சேன். அந்த ஒரு கச்சேரி எனக்கு சரியான பாடம். திருவாரூர் தமிழ் சங்கத்துல முதல் கச்சேரி. அங்க போனா என்ன இந்த குடுமை என்ன சொல்றது, ஒரு சத்திரத்தில் தங்குன்ட்டாங்க. சத்திரத்தில் தங்குறதுக்கு பாய் இருக்கான்னா சாக்கு பை இல்லை, சாக்கு அதை விரிச்சு போட்டு ஒருத்தன் படுத்துருக்கான். அங்க பாத்ரூமே இல்லை. பாத்ரூம் ஆற்றுல குளிச்சுக்குங்க, பக்கத்தில் காவிரி ஆறு ஓடுது, அங்கே குளிச்சுக்குங்க, இதில் படுத்துங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். முடிவெடுத்தேன், இன்னிலிருந்து இலவசமாக எங்கும் செல்வதில்லை. இதை பார்த்தோன்னே பக்கத்துக்காரங்களாம் கூப்பிட்டேன், எல்லாரும் வாங்கன்ட்டு. கலியமூர்த்தின்னு பேர். நேராக அவர் வீட்டுக்கு போனேன். உங்க வீட்டில் சாப்பாடு, உங்க திண்ணையெல்லாம் இன்னைக்கு உறக்கம், உங்க வீட்டில் தான் படுக்க. கலைஞர்கள் எல்லாரும் கூட்டி வந்துட்டேன். என்ன பிரச்சனை பண்றீங்க நீங்க? ஐயோ சத்தம் போடாதீங்க சார், கலைஞரை மதிக்க தெரியல உங்களுக்கு, நான் சொல்லித்தரேன். இதுதான் அந்த சத்திரத்துல பாத்தீங்கன்னா பண்ணி எல்லாம் மேய்ஞ்சு அது கொடுமை சொல்ல முடியாது. அது அப்ப பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே ஜென்ஸ். நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. போய் கேட்டாரு, உங்க மனைவி நீங்க அந்த இடத்துல தங்க வைப்பீங்க, அந்த ஜென்ஸ் நடுவுல வந்து குளிச்சுட்டு வந்து அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்ட. இலவசமா வந்தேன், தமிழ்ன்ற ஆர்வத்துக்காக, தமிழுக்காக நான் வந்ததுனால நீங்க வந்து இப்படி நினைச்சிட்டீங்களா அப்படின்லாம் புரிய வச்சாரு. அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சு. இப்போ சார் வந்து தமிழிசை பாடல்களையும் வந்து பெரிய அளவுல கொண்டு சேர்க்கல, அந்த பாடலை ஸ்டேஜ்ல பாடுற கலைஞர்களுக்கும் உரிய மரியாதை. ஆமா இப்ப கூட பாருங்களேன், அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா தனக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்னா இப்ப கூட அது எப்பேற்பட்ட பெரிய ஆளா இருந்தா கூட அமைதியா வந்துருவாரு அவரு. ஆனா எங்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீடு தேடி தாம்பாளத்துல வரும் பணம், புடவை, வேட்டி அதெல்லாம் அட்வான்ஸ் பணம் வச்சுட்டு பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு கூப்பிடுவாங்க. இப்போவும் சிலர் கடைபிடிக்கிறாங்க, சிலர் வந்து கடைபிடிக்கிறது இல்லை. அங்க போய் இறங்கினா பாத்தீங்கன்னா ஷாலோட நின்று இருப்பாங்க எல்லாரும், ஷால் போத்தி எங்களை கூட்டு போறதுக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. இப்போ இருக்கிறது வந்து எங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. கலைக்கான மரியாதை கண்டிப்பா கட்டாயம் வேணும். கலைக்கான மரியாதை இல்லைன்னா அவ்வளவுதான் கஷ்டம். அதாவது ஒரு நிகழ்ச்சின்னு வந்தா அது வந்து அது அந்த நிகழ்ச்சியை சிறப்பா செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு நான் தான் சொல்லுவேன், 100 ரூபாய்க்கு பாடுன்னு 1,00,000 ரூபாய்க்கு பாடிட்டு வரீங்க. இன்னமும் என் மனசுல இன்னமும் நினைச்சு வேதனைப்படுற ஒன்று இருக்குது. ஒரு கல்யாண கச்சேரி தண்டையார்பேட்டையில், புடவை வேட்டியெல்லாம் வச்சு அட்வான்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. அவங்க வந்து காலையில் திருமணத்துக்கு கச்சேரி சொல்லியிருக்காங்க. என் காதில் இது மாலைன்னு காலை வந்துட்டு, அதாவது ரிசப்ஷன். நான் ரிசப்ஷன் எழுதிட்டேன். எப்போவுமே ரிசப்ஷன் ஈவினிங் தானே, காலையில் எதிர்பார்த்துருக்காங்க, நான் வரலன்னு என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு எப்போ பேசுகிறாங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு பேசுகிறாங்க. ஏங்க சாயந்தரம் தானே, என்ன ஒன்றும் பண்ணல. காலையில் இங்கே கச்சேரி, பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க, பத்திரிக்கையில் படிக்கல, அந்த பத்திரிகையை பிரித்து பார்க்கல. இன்ன வரைக்கும் அதுலேருந்து எந்த நாளும் பத்திரிக்கை பார்த்துடுறது. அந்த டயத்தை பார்த்தது ஒரு மிஸ்டேக் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று தான் பண்ணேன். அது இன்னமும் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. மேடையெல்லாம் போட்டு நாங்கள் 2 பேரும் பாட வரலன்னு எப்படி இருந்திருக்கோம், அதை நினைச்சு பார்த்தா இன்னும் வருத்தம். மிகப்பெரிய பாடம் அது. ஆமா, பேரண்டிங்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா 2 பெண் குழந்தைகளை நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தீங்களா? இப்போ வந்து நீங்க சொன்னதுதான் கேட்பாங்களா? அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 பேரும் ஒரே தாட்ஸை குழந்தைங்க கிட்ட சொல்லி டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணுன்றது. நான் தான் ஸ்ட்ரிக்ட், அதனால தான் இவரை என்ன எது இருந்தாலும் உங்க அம்மாட்ட கேட்டுக்கோங்க, ஓகேன்னா ஓகே அப்படிம்பாரு. அப்படிதான் கடைசி அதுக்கு வந்துடுவேன். எல்லாம் கேட்பேன், உங்க அம்மா ஓகே பண்ணணுமா, உங்க அம்மாட்ட சொல்லு. சரி, இப்போ நீங்க ஆளான நாள் முதலா மச்சான், ஆளான நாள் முதலா யாரையும் நினைச்சதில்ல, மாமான உங்களுக்கே வாக்கப்பட ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லுறீங்களே, சும்மா வெறுவாயம் வெல்லுறீங்களே, அடியில கட்டிக்கிட்டா சித்திரையில் புள்ள வரும், ஆகாது ஆகாது மச்சானே, இது தோதான தை மாசம் மச்சானே. எம்மா ஒன்னா கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்லை, வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி கூடடி, தாலி கட்டி சேர்ந்து கிட்டா சாமி குத்தம் ஆகும் மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாளம் இப்போது வேணாண்டி, மேலூரு ஜோசியக்காரன் சொன்னாண்டி, அடி கண்ணாளம் இப்போது வேணாண்டி. ஓகே, சூப்பர். நீங்க வேலண்டைன்ஸ் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க? அன்பை காட்டில வேற என்ன வேண்டி இருக்குது? பூ.
அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா நான் வந்து கோபமா இருக்கும்போது அன்னி கட்டாயம் பூ வந்துடும். ஏதோ ஒரு பூ கொண்டு வந்துட்டு மேல மொட்டை மாடியில போயிட்டு பறிச்சுட்டு வந்துட்டு வாடாதே வசந்த மல்லிகை ரோசா அப்படின்னு பாடுவாரா? மல்லிப்பூ பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாசத்துல ரொம்ப பூத்து இருக்கும்ல, அந்த பூவை என்ன பண்ணுவாரு, இதை ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்க கட்டி கொடுக்குறோம் தாங்க சார் அப்படின்னாங்கன்னா, நானே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் எப்ப பறிப்பாருன்னு தெரியாது, எப்ப தொடுப்பாருன்னு தெரியாது, கொண்டு வந்து சரம் அப்படியே கொண்டு வந்து வச்சிருப்பாரு. நீங்க இதாவது பரவாயில்லைங்க, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும். கச்சேரிக்கு போறப்ப இங்கிருந்து அதுக்குன்னே ஒரு ஹாட் பேக், அந்த கூல் பேக் வாங்கினாரு. கூல் பேக் லைனா எங்க வீட்டுல கிடக்கும். அதுக்கா என்ன பண்ணுவாரு, கூல் பேக்ல, அதாவது நாங்க இங்கிருந்து பட்டுக்கோட்டை போறோம்னா பட்டுக்கோட்டை பிரயாணம் பண்ணிட்டு போய் அங்க அடுத்த நாள் சாயந்தரம் நான் பூ வச்சுக்கணுமா, இவர் தொடுத்ததை வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அது வாடக்கூடாதான். அதனால அந்த கூல் பேக் வாங்கிட்டு ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டி அதுல போட்டு ஒரு மஸ்லின் துணி எடுப்பாரு, வெள்ளை கலர் துணி எடுத்து அதுல பூ சுத்தி அது வந்து அது மேல வச்சு அதுக்கு மேல என்ன வாழை இலை வச்சு எத்தனை ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு வருவாருங்க இவரு. அப்படி இருக்கும். நான் திட்டுவேன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இத அங்க காசு கொடுத்தா ஒரு 4 முழம் வாங்கி வைக்கிறத விட்டு அது இந்த பூ மாதிரி வருமாங்க நீங்க கட்டுற மாதிரி கேளுங்க, அங்க காசு கொடுத்த பூ கிடைக்கும், அதுவும் அங்க நிறைய எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இத போய் இங்க இருந்து இவ்வளவு மெனக்கெட்டு தூக்கிட்டு போறீங்களா, அவ்வளவு திட்டுவேன். கேட்கவே மாட்டாரு அவர் பேசவே மாட்டாரு, அது ஒரு சில விஷயத்துல பேசவே மாட்டாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அவர் வேலையை அவர் பண்ணிட்டே இருப்பாரு. பொண்ணுங்களுக்கே உங்களை காதல பார்த்தாக்க உங்க மேல கொஞ்சம் பொறாம சிரிக்கிறத தாண்டி போறா. இவர் எல்லாரையும் பண்ணுவாரு. பொண்ணுங்க ஏதாவது போட்டுக்க, அம்மாவும் நானும் சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அம்மாவும் நானும் அப்படி கேட்டாக்க கேட்டுவாரு. இப்ப பூ அதிகமா இருந்தா என் பொண்ணுங்களுக்கு முடிஞ்சு வச்சிருவேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. நன்றி நன்றி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல MCR Pure Cotton Club formals and casual shirts. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.